உங்கள் நேம் அண்ட் டீட்டெயில்ஸ் ஷாப்போட டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லிடுங்க. என் பேர் ஆகாஷ். நம்ம கடை பேர் வந்து ஆல்ஃபா 1930 ஆட்டோமோட்டிவ். ஓகே. ஸோ இது வந்து மல்டி பிராண்ட் கார் சர்வீஸ் சென்டர். இங்கே வந்து எல்லாமே பண்ணுறோம் காருக்கு. ஓகே. ஸோ கார் வாஷ்லேருந்து ஜென்ரல் சர்வீஸு, சஸ்பென்ஷன், ஏசி, எலக்ட்ரிக்கல் அண்ட் டிங்கரிங் பெயிண்டிங் ஆல்சோ எல்லாமே இங்கே எல்லாமே A to Z கார் சம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு டவுட்டோட இல்லைனா வந்து ஃபால்ட்டோட வந்தால் A to Z எல்லாமே பண்ணி கம்ப்ளீட் சர்வீஸ். சூப்பர் ப்ரோ. இந்த ஷாப் வந்து எப்போ ரன் பண்ண ஆரம்பிச்சிங்க? இது ஓப்பன் பண்ணி 1 year ஆகுது. 1 year ஆகுது. சூப்பர். இப்போ நான் எனக்கு எக்ஸிக்டடாக என்ன ஆச்சுன்னா, நான் அந்த ஆஃபர் ஒன்று நீங்கள் இப்போ புதுசாக கொடுத்துருக்கீங்களே, அந்த ஆஃபர் பார்த்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அது எப்படி எக்ஸ்டீரியரும் சரி இன்டீரியரும் சரி ஒரு 399க்கு பண்ண முடியும் அப்படின்றது வந்து 299. சாரி 399 கூட இல்லை, 299. அதாவது 300க்குள்ள எப்படி இது ரெண்டுமே பண்ண முடியுன்றது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ ப்ரோ அப்ரோச் பண்ணேன். அதேமாதிரி சேனலுக்கு வீடியோவும் எடுக்கலாமான்னு கேட்டேன். உடனே வாங்க ப்ரோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கைண்ட் ஆட்டோட சொன்னார். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதேமாதிரி இங்கே வந்து ஒர்க் பண்ணும் போதும் ரொம்ப நீட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம வண்டி பண்ண போகிறாங்க. அது எப்படி நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ப்ரோ, இப்போ இந்த ஆஃபர் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்களே, அது எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? கட்டுப்படி ஆகாதுதான், ஆனால் பட் கஸ்டமர்ஸ்க்காக. ஆமாம். ஸோ இட் இஸ் அஃபோர்டபுள் பட் ஸ்டில் இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு மெயின்டைன் இட். பிகாஸ் ஒரு நாளைக்கு லிமிடெட் வெஹிக்கிள்ஸ் தான் பண்ண முடியும். ஓகே. ஸோ அந்த லிமிடெட் வெஹிக்கிள்ஸ் பண்ணோம்னா இட் இஸ் ஓகே, பேலன்ஸ் பண்ண முடியும். ஓகே 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 ஃபைன். ஏன்னா நான் ஏன் கேட்டேன்னா, இங்கே வந்து ஒர்க் பார்க்கும்போது நெக்ஸ்ட் டைம் ஆப்வியஸ்லி எங்ககிட்ட வரணுன்ற அந்த ஒரு தாட் கிரியேட் பண்ணிடுறாங்க அவங்க ஒர்க் மூலியமா. ஒரு நல்லா இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் ஒர்க்கை பார்த்துட்டேன். நீங்கள் பின்னாடி பார்க்கும்போது கண்டிப்பாக கார் வாஷ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் பண்ணுறீங்கன்னு நினச்சிட்டேன். பட் அப்புறமா தான் தெரியுது நீங்கள் கார் சர்வீஸ் இதெல்லாமே பண்ணுறீங்க. ஸோ ஜென்ரல் சர்வீஸ் அப்படின்னு வரும்போது அதுக்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? ஜென்ரல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் 2,700 ஆரம்பிக்குது. ஸோ மற்றவங்களாம் 2,999 கூட தருவாங்க. நம்ம 2,700 வித் வாஷ்லாம் கொடுக்குறோம். ஸோ அது சைஸ், காரோட சைஸ் பொறுத்து ரேட் உங்களுக்கு மாறும். 2,735 அதுலேருந்து ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸும் நம்ம சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆடி, BMW, பென்ஸ், வோல்வோ எல்லா ப்ரீமியம் கார்ஸும் சர்வீஸ் பண்ணுறோம். அதுவுமே இருக்கிறதுலே மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்.
ஃப்ரம் 10K நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே. ஃபுல் தென் கம்ப்ளீட் சர்வீஸ்லேருந்து ஸோ இப்போ ப்ரீமியம் கார்ஸ் பண்ணுறோம். ஸோ சின்ன கார்லேருந்து ப்ரீமியம் கார் வரைக்கும் பண்ணுறீங்க. ஸோ ஜென்ரல் சர்வீஸ் வந்து நீங்கள் பேக்கேஜ் சொல்லிட்டீங்க, பட் அதில் என்னென்னலாம் கவர் ஆகும்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா வந்து பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரல் சர்வீஸில் அந்த 27 பேக்கேஜில் சொன்னது பார்த்தீங்கன்னா என்ஜின் ஆயில் கவர் ஆகும். என்ஜின் ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர், ஏசி ஃபில்டர் அண்ட் 24 பாயிண்ட்ஸ் செக்அப் பண்ணிவிடுவோம். ப்ளஸ் கார் வாஷ், இது எல்லாமே சேர்த்து நான் உங்களுக்கு 27 தான் பண்ணி தரோம். குட் குட். ஸோ அந்த இடம் நான் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அது என்ன மாதிரியான பிளேஸ்ன்றதை நீங்களே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்களா? ஓகே, அது பார்த்தீங்கன்னா அது பெயிண்ட் பூத்து. ஸோ அந்த பூத்துக்குள்ளே வச்சு பெயிண்ட் அடிச்சிங்கன்னா வெளியில் இருக்க டஸ்ட் எதுவும் படாது, உங்களுக்கு சீக்கிரமாக இது இருக்கும். ஸோ டஸ்ட் படக்கூடாது, அதுக்காக தான் அந்த பெயிண்டிங் நாங்கள் சொல்கிற கஸ்டமைசேஷனுக்கும் வந்து நீங்கள் கலரில் வந்து நீங்கள் பெயிண்டிங் இதெல்லாம் வந்து காருக்கு பண்ணி கொடுக்குறது. கண்டிப்பாக எல்லாம் எனி ஷேப் நீங்கள் இப்போ பாடி கிட்ஸோ இல்லை அந்த மாதிரி ஆஃப்டர் மார்க்கெட் மாடிஃபிகேஷன் ட்ரை பண்ணணும்னா கூட நம்ம பண்ணி தருவோம். கார் கலர் சேஞ்ச் பண்ணணும் இல்லை டிங்கரிங் பெயிண்டிங் பண்ணணும்னா கூட எல்லாமே இங்கே பண்ணி தருவோம். டென்ட் ரிமூவல் இதெல்லாம். ஆமாம், எல்லாமே சூப்பர் சூப்பர். பாருங்கள், கார் வந்து வாங்கிட்டோம், பட் நமக்கு பிடிச்ச கலரில் வாங்கலாம் அப்படின்னா வந்து கார் பெயிண்டிங்கான ஒர்க் வந்து இவங்களே பண்ணி தராங்க. அதுக்கெல்லாம் என்ன சார்ஜ் பண்ணுறீங்க? ஒரு பேனலுக்கு வந்து இப்போ 2700 சார்ஜ் பண்ணுறோம். ஒரு பேனலில் என்ன அடி இருந்தாலுமே அது வந்து 2700 சார்ஜ் பண்ணுறோம். ஃபுல் கார் பெயிண்டிங் ஸ்டார்ட் ஃப்ரம் 20,000 ஃப்ரம் 25,000 ஸ்டார்ட்ஸ். அஃபோர்டபுள், ரியலி அஃபோர்டபுள். நான் கேள்விப்பட்ட பேக்கேஜ்க்கு இது கண்டிப்பாக ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ், இந்த பூத் செட்டப், இந்த இது மெட்டீரியலில் வந்து வெளியில் கொடுக்குறது கஷ்டம் தான். ஓகே, குட் குட். கண்டிப்பாக தெரியுது. பார்த்துருப்பீங்க. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ இல்லையோ, கண்டிப்பாக எனக்கு பயங்கரமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஏன்னா அவ்வளோ நீட்டாக, அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக எல்லாமே நோட் பண்ணி நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு 4-5 பேர் சேர்ந்து கூடிய அந்த காருக்கு வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நான் நிறைய இடத்துல பண்ணியிருக்கேன். இங்கே எஃபர்ட் வந்து அதிகமாக கொடுத்துருந்தாங்க. ப்ரோ சூப்பர் ப்ரோ. சும்மா நேமுக்காக ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு அதை வந்து சும்மா பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எஃபர்ட் கொடுத்து பயங்கரமாக பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ், அதுக்காக பெரிய தேங்க்ஸ் சொல்லிங்க. ஓகே ப்ரோ, இந்த கார் ஸ்பெசிஃபிக்காக மினி கூப்பர் இது என்ன ஃபால்ட்டுக்காக வந்துச்சுன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் அடிபட்டு வந்திருந்தது. ஓகே. ஸோ ஃப்ளாட் பெட்டில் ரன்னிங் இல்லாத கண்டிஷன், என்ஜின் ஆன் ஆகாத கண்டிஷன், ஆனே ஆகாமல் டெட் ஆன் ஆகாது. அந்த கார் எடுத்து நம்ம இது ரெடி பண்ணி இது ஆயிடுச்சு. ஸோ 1-2 பார்ட்ஸ்க்காக தான் வெயிட்டிங்கில் இருக்கு. ஆமாம். ஸோ மற்றபடி கார் ரெடி, வண்டி ரன்னிங் கண்டிஷன் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ சப்போஸ் இப்போ வேறு கஸ்டமருக்கு அந்த மாதிரி கார் டெட்டாக இருக்குது, சப்போஸ் பண்ணிடணும் அப்படின்னா உங்ககிட்ட அப்ரோச் பண்ணால் பண்ணிடுங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி நிறைய வண்டி நம்ம திரும்பி ஒர்க் பண்ணி ரன்னிங் கண்டிஷன் ஆக்கி அனுப்பிச்சு விட்டுருக்கோம். ஸோ வரும்போது ஃப்ளாட் பெட்டில் வண்டி டெட் கண்டிஷனில் தான் வரும். ஓகே. அதை நம்ம எடுத்து ரீபில்ட் பண்ணி ஒர்க் பண்ணி, ஸோ நிறைய பேர் 6 மாதம் அந்த மாதிரி நிற்க வைப்பாங்க. நம்ம வந்து கிட்டத்தட்ட வெரி குவைட் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் கார் ரன்னிங் கண்டிஷனில் வித்தவுட் எனி ப்ராப்ளம் நம்ம அனுப்பிச்சு விட்டுருக்கோம். சூப்பர். அந்த மாதிரி மேஜர் ஒர்க்கு, இசிஎம் ப்ராப்ளம், அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் எல்லா ஒர்க்குமே நம்ம எடுத்து பண்ணாரு. எக்ஸலன்ட். கண்டிப்பாக எக்ஸலண்டான ஒரு ஒர்க்கு. அதுவும் இவங்க நீங்கள் அப்ரோச் பண்ணணும், காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட காண்டாக்ட் நான் கீழே வர மாதிரியும் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த ஷாப்போட மேப்பு, அட்ரஸ் எல்லாமே கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கீங்க, அடுத்த பிரான்ச் ஏதாச்சும் அந்த மாதிரி
அது கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் இப்போதைக்கு இல்லை, பட் வெரி சூன் நம்ம பண்ணுவோம் அது. ஸோ பையிங் அண்ட் செல்லிங்கும் நம்ம பண்றோம். இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். யாருக்காவது பை பண்ணணும் இல்லை செல் பண்ணணும்னா கூட ஓகே, நீங்க என்ன அப்ரோச் காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பா. சூப்பர் ப்ரோ, ஆல் த பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் நல்லா மென்மேலும் நல்லா மேலும் வரணுன்றதுக்காக நம்ம சேனல் மூலிமா JR Vlogs மூலிமா உங்களை விஷ் பண்ணுறோம். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ.